வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்ட மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான ஒரு நினைவு மண்டபத்தை தமிழக அரசு கட்டும். இது தொடர்பாக உலகளாவிய அளவில் கட்டடக்கலை வல்லுநர்களிடமிருந்து இதற்கான மாதிரிகளை கோரியிருக்கிறது தமிழக அரசு என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருந்தார். ஊழலின் அடையாளமாக திகழும் அவருக்கு மக்களின் வரிப்பணத்தில் நினைவு மண்டபம் அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வருங்கால தலைமுறையினருக்கு தவறான வழிகாட்டுதல் வழங்குவதை தவிர்ப்பதற்காக ஜெயலலிதாவுக்கு நினைவு மண்டபம் அமைப்பதை அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருந்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு அரசின் செலவில் மக்களால் மதிக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, தமிழகத்தை 5 முறை ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர், 4 முறை ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர், அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர், அவருக்கு அரசு நினைவு மண்டபம் அரசின் செலவில் அமைப்பதை விமர்சிப்பதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஒரு வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் அவர் மறைந்த பிறகு அந்த தண்டனையும் தீர்ப்பும் அபேட் செய்யப்பட்டு விட்ட நிலையில் அதை காரணமாக கூறி இதை எதிர்ப்பது என்பதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? விவாதிக்கலாம். நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு பாலு அவர்கள், அஇஅதிமுக அம்மா பிரிவின் CR சரஸ்வதி அவர்கள், கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், விமர்சகர் எழுத்தாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள். வணக்கம். திரு பாலு, ஒரு தலைவர் இறந்து விட்டால் அந்த தலைவருக்கு அவர் வழிவந்த அரசு சிறப்பு செய்கிறது இயற்கை. அவங்க பாரத ரத்னா தொடங்கி பல்வேறு விருதுகளை எல்லாம் கூட வேண்டுகோளாக முதல் தொடரில் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வரப்போகிறதோ இல்லையோ, இந்த நினைவு மண்டபம் என்பது அவர்கள் சக்திக்கு உட்பட்டு, அவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு தமிழக அரசு செய்வது. இதில் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கடுமையான நிலையை எடுக்கிறது? அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் தலைவர் மீதான காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ அல்லது ஒரு இயக்கத்திற்கு ஒரு மாற்று இயக்கமாக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலோ சொல்லப்பட்ட கருத்து அல்ல. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவருடைய தொண்டர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களை பாராட்டக்கூடியவர்கள், அவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய இடத்தில், சொந்த இடத்திலோ அல்லது அதற்காக தனியாக இடத்தை வாங்கியோ அவர்கள் செய்வதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் குற்றவாளியாக இருந்தாலும் கூட, அவர் தண்டிக்கப்பட்டவராக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அதற்கு எந்த விதமான எதிர்ப்பையும் நாம் மாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளோடு இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த தீர்ப்பில் இந்த வீட்டில் போயஸ் கார்டனில் மற்ற குற்றவாளிகளை அவர் தங்க வைத்திருந்ததே இந்த சொத்து சேர்ப்பதற்காகவும் அரசு பணத்தை முறைகேடாக ஈட்ட வேண்டும் என்ற இந்த உள்நோக்கத்தோடு அதற்காகத்தான் அவர்களை வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறார் என்பது தீர்ப்பிலே இன்றைக்கு இருக்கிறது. அந்த தீர்ப்பு வருகின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார் என்ற காரணத்தினால் அவருக்கான தண்டனையை நீதிபதிகள் நிறுத்தி வைக்கிறார்கள். இது ஒரு சட்ட நுணுக்கம் தொடர்பான ஒரு விஷயம். ஆனால் இதையே காரணம் காட்டி எங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய தலைவியின் மீது எந்த விதமான நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் இல்லை, தண்டனையும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஒரு உதாரணத்திற்கு, ஜெயலலிதா உயிரோடு இருந்திருக்கிறார், இன்றைக்கு இருக்கிறார், இந்த தீர்ப்பு வந்தது, என்ன நிலை, என்ன அவருக்கான ஒரு நிலைப்பாட்டை ஒரு நீதிமன்றம் எடுக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த தீர்ப்பில் எப்படி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதே தண்டனை தான் ஜெயலலிதாவிற்கும் கொடுக்கப்படும். இது இன்றைக்கு ஒரு தனிநபர் அவர்களுக்கு இல்லை என்று ஒரு அரசு ஒரு காட்சி பொருளாக ஒரு நினைவு மண்டபமாக உருவாக்குகின்ற பொழுது அதே திசையில்தான் அறிஞர் அண்ணாவினுடைய நினைவு மண்டபம் இருக்கிறது, திரு எம்ஜிஆர் அவரோடு இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட நபரனுடைய ஒரு நினைவு மண்டபம் அரசினுடைய செலவில்
உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு வேண்டுமானால் ஜெயலலிதா அவர்களை அம்மா என்றும் அவர்களுடைய தாய் என்றும் பல்வேறு விதங்களில் பாராட்டக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் வேண்டுமானால் அது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த காலங்கள் காட்சிகள் எல்லாம் மாறியதற்கு பிறகு வரலாறுகளை பார்க்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கக்கூடிய எதிர்கால தலைமுறை, இவர் யார், இவர் செய்த சாதனை என்ன, இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தலைவருடைய நீண்ட வாழ்க்கையில அவங்க செய்த சாதனைகள் இருக்கும், அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் இருக்கும், அவர்கள் செய்த தியாகங்கள் இருக்கும், அவர்கள் செய்த தவறுகள் இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கை ஒரு செழுமையான வாழ்க்கை, 60 ஆண்டு காலத்துக்கு மேலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையில், ஒரு நிறை வாழ்க்கையில் அதிகாரத்தில் இருக்கும்போது செய்த நன்மைகள், எதிர்கொண்ட பிரச்சனைகள் அல்லது செய்ய தவறிய விஷயங்கள் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கும். ஒரு தலைவருடைய நினைவு மண்டபத்தை பார்க்கிறார்கள், ஒரு சிலையை பார்க்குறாங்கன்னா அவங்க ஆற்றின பணிகள் அப்படின்ற மொத்தமான பிம்பம் தான் வரும். அதை அந்த பார்க்கிற தலைமுறை வந்து சீர்தூக்கி பார்க்காது, இந்த ஒன்றை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதாவது ஜெயலலிதா அவருடைய 4 ஆண்டு கால 4 முறை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் செய்த சாதனைகள், அவருடைய நற்பணிகள், இதையெல்லாம் மதிப்பீடு செய்து அவர் இறந்ததற்கு பிறகு ஒரு முழுமையான ஒரு மதிப்பீடு செய்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மிஞ்சி நிற்பது, எல்லாவற்றையும் விட விஞ்சி நிற்பது என்னவென்றால் அந்த ஊழல் வழக்கில் அவர் மீதான அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய களங்கம், அந்த கரை. இதை எந்த அடிப்படையிலும் இவர்கள் வரலாற்று ரீதியாக நியாயப்படுத்தவே முடியாது. இன்னும் சொல்லுகிறேன், அரசினுடைய செலவில் அரசு பொது இடத்தில் அதை அரசினுடைய ஒரு நினைவு மண்டபமாக அமைப்பது என்பதை ஒருபோதும் இது ஒரு நல்லாட்சி, மக்களாட்சி, ஊழல் என்பது எந்த விதத்திலும் அதற்கு ஆதரவு அளித்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கவே கூடாது. அது இந்த ஒன்றுக்காக மட்டுமே அவர் நினைவு கூறப்படுவார் அப்படின்னு சொல்றது உங்களுடைய அரசியல் பார்வை. அவர் நினைவு கூறப்படுவதற்கு வேறு காரணங்களும் இருக்கு. இந்த ஒன்றுக்காக மட்டுமே அவர் நினைவு கூறப்படுவார், மற்ற எல்லா விஷயங்களையும் புறந்தள்ளிவிட்டு இது மட்டுமே தலைதூக்கி நிற்கும். அதாவது நீங்க சொல்லுங்க, 100 விஷயங்கள் நாங்கள் நல்லது செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஒரே ஒரு தவறு, மிக மோசமான தவறு செய்கிறோம் என்று சொன்னால் நீதிமன்றமும் மக்கள் மன்றமும் 100 நல்லது செய்திருக்கிறார், இதை ஒன்றை மன்னித்து விட வேண்டும் என்று சொல்வதல்ல. அதில் அவருடைய நிலைப்பாடு என்ன, அதற்கு பிறகுதான் மதிப்பீடு. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவர் எத்தனை செய்திருந்தாலும் கூட, எத்தனை செய்ததாக இவர்கள் அதை நியாயப்படுத்தினாலும் கூட, இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இவருடைய பதில் என்ன? இந்த நீதிமன்றம் ஜெயலலிதா அவர்களை எப்படி பார்த்தது? இந்த வழக்கில் மற்ற குற்றவாளிகளோடு ஜெயலலிதா அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு அரசு ஊழியர் நினைத்தால் மட்டும்தான் ஊழல் வழக்கில் தண்டிக்க முடியும். அந்த ஊழல் செய்வதற்கான திறவுகோல், சாவியை இதோ என்று கொடுத்துவிட்டு அந்த பணத்தை எடுத்து வா, என்னுடைய வீட்டிலேயே வைத்துக்கொள், நீயும் என்னோடு இரு என்று சொல்லிய ஒரு நபர் இறந்து விட்டார் என்பதற்காக கடந்த தவறுகள், அந்த சட்டவிரோதமாக ஈட்டிய பணம், இந்த அரசிற்கும் அது கணக்கு காட்டாமல் வந்த வருவாய், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதையெல்லாம் எப்படி நியாயப்படுத்த போகிறீர்கள்? இதெல்லாம் இருக்கும்போதுதான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். நீதிமன்றம் ஒரு பார்வையில் ஒரு விஷயத்தை அணுகுவதும், மக்கள் மன்றம் அதற்கு எதிரான ஒரு பார்வையை எடுக்கிறதும், நீதிமன்றம் ஒருவரை தவறாக பார்ப்பதும், சட்டத்தின் பார்வையில் ஒருவர் தவறாக தெரிவதும், மக்களின் பார்வையில் அவர்கள் உயர்ந்த மனிதர்களாக பார்ப்பதும் அப்படின்ற முரண்பாடு சமகாலத்திலேயே நடந்திருக்கிறது. லாலு பிரசாத் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போறார், ஆனால் மக்கள் அவரை பெரிய வெற்றி கொடுத்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை வந்தது, வழக்கு வந்தது, ஆனால் அது எந்த கட்டத்திலும் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு நிலக்கடி இருந்த நாளில் கூட அவர் வெற்றி பெறுவதை தடுக்க முடியல. மக்கள் மன்றம்ன்றது வேறு தீர்ப்பை வழங்கி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒன்று சொல்றேன், பொது இடத்தில் இது போன்ற நிகழ்ச்சி வைப்பது, இது போன்ற ஒரு நினைவு மண்டபம் அமைப்பது, இது இன்றைக்கு அரசு ஒரு தண்டிக்கப்பட்ட, அதாவது நீதிமன்றத்தால் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் மீது செய்யப்படுகிறது. நான் கேட்கிறேன், நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு பிடித்தவர் என்ற அடிப்படையில் ஒரு தனி இடத்தில் வீரப்பன் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், நினைவு மண்டபம் வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அரசினுடைய நிலைப்பாடு என்ன? அவர்களுடைய இடம் அரசு இடமா, அரசினுடைய நிதியிலா, பொது இடத்திலா? இல்லை. ஆனால் என்ன சொன்னார்கள்? அவர்கள் குற்றவாளி அரசாங்கத்தால் சொல்லப்படுகிறது. இதே வீரப்பன் அவர்களுக்கு அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ, இன்றைக்கு மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு அதே நிலைப்பாட்டை இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த ஒப்பீடு சரியான்றது ஒரு பெரிய விமர்சனத்திற்கும் கேள்விக்கும் அவங்க சொல்லட்டும், நியாயப்படுத்தட்டும், நான் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். சரஸ்வதி, உங்க கருத்து? ஒரு வீரப்பனோட போய் மாண்புமிகு அம்மா ஒப்பிடுவது என்பது இதைவிட ஒரு மோசமான வார்த்தையில நான் பாலு சார்கிட்ட எதிர்பார்க்கல. எத்தனை உயிர்களை கொன்ற ஒரு வீரப்பனை
தந்தத்துக்காக ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்றவனை, அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு தான் அதிகாரம் செலுத்திய எத்தனை ஜீவராசிகளை கொன்றவனை, ஒரு மக்களை கொன்றவனை, தன்னோட சுயநலத்துக்காக இருந்த ஒருவனை கூட போய் அம்மாவோட ஒப்பிடுவது நிச்சயமா நியாயம் இல்லை. இன்னொன்னு நான் பாலு சாருக்கு சொல்லிக்கிறேன், ஒருத்தரை நோக்கி நம்ம கையை குற்றச்சாட்டு சொல்லும் போது மற்றவர்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. யார் இந்தியாவில் குற்றவாளிகளே இல்லை, யார் ஊழல் குற்றம் இல்லாமல் இல்லை, தயவு செய்து அன்புமணி ராமதாஸ் உட்பட இன்னைக்கு வழக்கு இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. வழக்கு இன்னைக்கு இருக்கு. அவரும் ஊழல் செஞ்ச வழக்கு இன்னைக்கும் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி மெடிக்கல் காலேஜுக்கு எப்படி கொடுத்தாங்கிறது நடந்துட்டு இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், நான் நீதிமன்றத்துக்குள்ள நான் விமர்சனத்துக்கு போகல. ஆனால் நிச்சயமாக அம்மா உயிரோடு இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியே இருக்காது. இன்னொன்னு, கீழமை நீதிமன்றம் திரு குன்ஹா கொடுத்த தீர்ப்பை மட்டுமே எடுத்துக்கொண்டுதான் அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. திரு குமாரசாமி அவர்கள் சொன்ன தீர்ப்பை அவர்கள் பார்க்கவே இல்லை. வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, பிரிச்சாங்க. ஏற்கனவே நாங்க இதான் சொல்ல போறோங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எந்த நீதிபதிகளையும் மரியாதை குறைவாகவோ மாண்புமிகு நீதிமன்றத்தை நான் தவறு சொல்லல. ஆனால் இது நியாயமாக வழங்கப்பட்ட தீர்ப்பா என்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இல்ல. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கூட அந்த சமாதியில தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் போய் பார்க்கிறாங்க. இன்றைக்கும் கூட ஒரு தலைவர் இறந்து 6 மாதம் முடிந்த பிறகும் கூட குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் இன்னைக்கும் போய் பார்க்கறாங்கன்னா புரட்சி தலைவரும் சரி, அம்மாவும் சரி, மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். எங்கள் அம்மா அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ராணுவ நிதி திரட்டிய போது கையில இருந்த காசு மட்டுமல்ல, தான் சினிமாவில் சம்பாதித்த பணத்தில் வாங்கிய நகைகளை கூட கலட்டி அந்த ராணுவ யுத்தத்துக்காக போட்டவங்க. நான் உட்பட எங்க அம்மா எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். 2004ஆம் வருடம் நான் மிகவும் மோசமா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தப்போ என்னை பெத்த தாய் போல அப்போலோ ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி, ஒரு தலைவருக்கு அது அவசியமே இல்லை, உடம்பு சரியில்லையா, யாரோ திரமிச்சு சரஸ்வதியை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர்களே அக்கறை எடுத்து என் கட்சியில் இருக்கவங்களாம் என்னுடைய பிள்ளைகள் சொல்லி இந்த உயிரை காப்பாற்றி கொடுத்த மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ செஞ்சிருக்காங்க அம்மா. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை நினைச்சிருந்தா 2001 சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்த SR பாலசுப்ரமணியம் காங்கிரஸை சேர்ந்தவர் அன்றைக்கே சொன்னார், அம்மா இது ஒரு பொய் வழக்கு, நீங்க வாங்க நம்ம சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு இதுல இருந்து வெளியில வரலாம். எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் எந்த தவறு செய்யல, நான் அரசியலுக்கு வந்து நகை வாங்கணும்னு அவசியமோ, அரசியலுக்கு வந்து போயஸ் கார்டன் வாங்க ஏதோ இல்ல, நான் திரைப்படத்தில் நடிக்கும் போது வாங்கியது போயஸ் கார்டன் வீடு, திரைப்படத்தில் அம்மாவோட அம்மாவே பெரிய நடிகையா இருந்தவங்க தான். ஆகவே நான் நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன். நாங்க நிச்சயமா இன்றைக்கு அம்மா இருந்திருந்தால் இந்த தீர்ப்பு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மாவை பொறுத்தவரை குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கலாம். தீர்ப்பு வந்திருக்காதா இல்ல தீர்ப்பு இப்படி வந்திருக்காதா? இப்படி வந்திருக்காது, நிச்சயமா வந்திருக்காதுங்க. நான் என்ன சொல்றேன், 2 நீதிபதிகளுடைய நீங்க வாதத்தையும் எடுத்து பார்க்கணுமா வேண்டாமா? ஒரு மரியாதைக்குரிய குன்ஹா அவருடைய ஒரு வாதத்தை எடுத்துக்கங்க, குமாரசாமி அவரோட வாதத்தை எடுத்துங்க, 2ஐயும் ஒப்பிட வேண்டாமா? 2ல 1 மட்டும் எடுத்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து நான் நீதிமன்ற அவமதிப்புக்காக சொல்லல, இதுதான் நடந்தது. அன்னைக்கு திரு குன்ஹா அவர்கள் தீர்ப்பை மட்டுமே வைத்துதான் இந்த வழக்கினுடைய முடிவை எனக்கு அறிவிச்சாங்க. அம்மா இறந்துட்டதுனால இல்லைங்கிறாங்க. நாங்க இப்பவும் சொல்றோம், எங்கள் அம்மா எந்த தவறும் செய்யல. எங்க அம்மாவுக்கு அரசு முறைப்படி அல்ல, இன்னும் அதற்கு மேல் ஏதாவது இருந்தா கூட செய்ய நாங்க தயாராக. ஏன்னா மக்கள் எங்க அம்மாவை ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் தீர்ப்பு தாங்க மகேசன் தீர்ப்பு, மக்கள் தாங்க நீதிபதி. இத்தனை முறை அம்மாவை ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த போது இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் எவ்வளவு பிரார்த்தனை நடந்தது, எத்தனை கோவில்ல போய் சாமி கும்பிட்டாங்க. எங்க அம்மா திரும்பி வரும்போது கொட்டுது மழை. அன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வரும்போது காலையில இருந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து அம்மா வீடு வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கையில குழந்தைய வச்சுட்டு நின்னாங்க. அதுதான் எங்கள் அம்மா, மக்கள் தலைவர் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவை குற்றம் சொல்வது என்பது நிச்சயமா நியாயமான விஷயமே கிடையாது. செந்தில்நாதன், 2 பார்வைகள் இருக்கு. பாலு ஒரு பார்வையை முன்வைக்கிறார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறார் சரஸ்வதி. நீங்க எந்த பார்வையை ஏற்கிறீங்க? இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இஷ்யூக்கு கிடையாது. இதில் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல வந்து மக்கள் பார்வைங்கிற அடிப்படையில் இந்த எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஜெயலலிதாவை பற்றி பிற்காலத்தில் நினைத்து பார்க்கும்போது அவருடைய குற்றத்தை பற்றி தான் நினச்சி பார்ப்போமா, அவங்களுடைய வேறு சில விஷயங்களும் நினச்சி பார்ப்போமாங்கிற கேள்வி வந்து வேறானது. நிச்சயமாக குற்றத்தை பற்றி மட்டுமே நினச்சி பார்க்குற விஷயம் இல்லை, அவங்களுடைய பாசிட்டிவான பல்வேறு விஷயங்களையும் பார்க்கறதுக்கு வந்து நிறைய இருக்குது. ஆனால் இந்த முடிவை வந்து மக்கள் எப்படி அவர்களை பார்க்கிறார்கள், மக்கள் அவர்களுக்கு அளித்த தீர்ப்பு, அதாவது அந்த அடிப்படையில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அரசாங்கம் சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்களான்னு பார்க்குறது வந்து வேறு. மக்கள் வந்து என்னதான் நீங்கள் குற்றச்சாட்டு இருந்தாலும், குற்றமே நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். மக்கள் பார்வையில் வந்து மக்கள் வந்து அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அதனால் வந்து குற்றம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஒருபோதும் வர முடியாது. அந்த ஒரு விஷயத்தை முதல்ல நான் தெளிவாக சொல்ல பார்வைக்கு 2ஆம் பட்சம் தான். 2ஆம் பட்சம் மக்களுடைய பார்வைங்கிறது வேற விஷயம், அதுக்கும் இதுக்கு நேரடி சம்மந்தப்படுத்தவே கூடாது. ஒரு சட்டம்
இறுதியில் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடு முடிந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்புங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தான். எனவே வந்து அந்த குற்றத்துக்கு வந்து அவர்கள் உள்ளாக்கப்பட்டவர் தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்லலாம், இல்லை வேறு விதமான முறையில் வந்து இந்த நீதி வந்து சரியாக அங்கே வழங்கப்படலைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் கருத்து. அது வேறு விஷயம். ஆனால் எது நிலை பெற்றிருக்கிறது என்றால் அவர் குற்றவாளி என்பது தான். இப்போ டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது அரசியல் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. இந்த அறிக்கை மட்டும் வச்சு நான் பேசுகிறேன். அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து முக்கியமானதாக நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு சட்டத்தின் ஆட்சி, மக்களாட்சி என்று சொல்லும்போது ஒரு சில நெறிமுறைகளை வந்து நம்ம கட்டாயம் கணக்கில் எடுத்துக்கணும். என்னை பொறுத்தவரையில் ஜெயலலிதாவினுடைய குற்றங்களை விட அவர்களுடைய கடைசி ஒட்டுமொத்த அரசியல் எனக்கு நிறைய விமர்சனம் இருக்குது. கடைசி சில ஆண்டுகளில் அவங்க மாநிலத்தின் உரிமைக்காக நின்ன சில விஷயங்களில், அப்புறம் வந்து இந்த அம்மா உணவகம் போன்ற சில திட்டங்களை நிறைவேற்றிய விஷயங்கள் எனக்கு வந்து அவங்க மேலே பெரிய மரியாதை உண்டு. மக்கள் வந்து கடைசியில் எதை நினச்சி பார்ப்பாங்கன்னா நிச்சயமாக இந்த குற்றத்தை பற்றி கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வழக்கே ரொம்ப பழசு. அவங்களுடைய பிற்கால விஷயங்கள் தான் கூடுதலாக நினைவில் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனவே ஜெயலலிதாவுக்கு வரலாற்றில் ஒரு இடம் இருக்குன்னா கட்டாயமாக இருக்குது. ஆனால் சட்டத்தின் ஆட்சின்னு வரும்போது சில முறைகளை பின்பற்றுவதுங்கிறது வந்து ரொம்ப அவசியம் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், அதாவது வந்து நீங்கள் என்னதான் நம்ம வந்து இட்டுக்கட்டி நம்ம பேசினாலும் கூட, தூக்கி வச்சு பேசினாலும் கூட, இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மக்கள் தலைவர் எவ்வளோதான் மக்களுக்கு செய்திருந்தாலும் கூட அது மிகப்பெரிய கரையாகவும் தவறாகவும் இருக்குதுங்கிறத நாம் வந்து ஒத்துக்கணும். அதை நாம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் அதை நியாயப்படுத்துறது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இந்த ஊழலுங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு மாநில முதல்வர்களையும் மாநில கட்சிகளையும் காங்கிரஸோ பாஜகவோ எப்படி வந்து அதை வந்து அவங்க மேலே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. நான் அதுக்குள்ளே போக முடியல. ஏஜென்சிஸை பயன்படுத்துறாங்கன்றதுலாம் இல்லை, அது வேற. அதான் சொல்ல, ஏன்னா ஒரு விமர்சனம் வரும் ஒரு தீர்ப்பை வந்த பிறகு. அதான் சொல்ல, அதுக்கு அரசியல் நோக்கம் சொல்ல முடியாது. இல்லை, நான் அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஊழல் வரும்போது சில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊழலுங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியுமா, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நானாகவே கேள்வி கேட்டு இந்த பதில் நான் சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட எல்லா கேள்விகள் இருந்தாலும் கூட ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் ஒன்று இருந்தால், அவர் பாலு அவர்கள் சொன்னதை போல அந்த கட்சி தனிப்பட்ட முறையில் செய்யறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கு அரசாங்கம் சில உதவிகள் செய்வது கூட எனக்கு எந்த பிரச்சனையில், ஒரு இடம் தருவதோ அல்லது இது போன்ற சில உதவிகள் செய்கிறது கூட எந்த தவறும் கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாடாக அது இருக்குமானால் என்னை பொறுத்தவரையில் நாம் இன்னும் அந்த அடிப்படையான நெறிமுறைகளில் வந்து வளரலை அப்படிங்கிறது தான் நம்ம சுட்டி காட்டணும். அதை விட முக்கியமாக இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் என்ன வேணால் செய்வேன், என்கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால என்ன வேணால் செய்யக்கூடிய நிலைப்பாடாக அது இருந்ததுன்னா அது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் சில நல்ல விஷயங்களுக்காக நினைவு கூறப்படுவார். மக்கள் நல திட்டங்கள், மாநில உரிமை பாதுகாப்புன்னு கடைசி காலகட்டங்கள் அவர் எடுத்த நிச்சயமாக அந்த விஷயங்களுக்காக நினைவு கூறப்படுவார். ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவருடைய பங்களிப்பை நீங்க வந்து ஒதுக்கிட முடியாது. அதே வேளையில நீங்க சொல்ற தனியரசு திரு செந்தில்நாதன் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து, கட்சி அவரை கொண்டாடுவதில் பிரச்சனை இல்லை, கட்சி அவரை வியந்து பாராட்டலாம். மக்கள் வரிப்பணத்தில் பண்ணுகிற போது சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் நெறிமுறைகள், தார்மீக விழுமியங்கள் அப்படின்னு வர்றப்ப அது ஒரு இடரலாகப்படுகிறதுன்ற ஒரு பார்வை வைக்கிறார். இல்லை, அந்த நெருடல் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம டாக்டர் அவன் மேலே நாங்கள் உயர்ந்த மதிப்பு வச்சுருக்கோம். அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுகள்னு எதுவும் இல்லை. அவங்க சொத்து குவித்தார்கள்னு அப்படி நம்ம வச்சுக்கிட்டா கூட அந்த சொத்து எப்படி தவறாக முறைகேடாக குவிக்கப்பட்டதுங்கிறதுக்கு மிக மூத்த வழக்கறிஞராக இருக்கிற பாலண்ணனுக்கே தெரியாது. அது நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படலை, புகாரும் யாரும் தரல, எந்த வழியில் இந்த பணம் வந்துச்சுன்னு தெரியாது, பொதுவாக சொத்து குவிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது தார்மீக லாஜிக்காகவே அது தவறாயிருச்சு. அப்புறம் ஒரே அதுதான் எனக்கு விடுதலை தந்திருக்கணுங்கிற, நான் நீதிமன்றத்துக்கு மேலே விடுதலை தந்திருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி தனியரசு வழக்கறிஞர் எல்லாம் போயிட்டாரு. நீதிபதியா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நீதிபதியா இருந்தா அம்மா உடனே விடுதலை பண்ணிருப்பேன், அடிப்படையிலேயே விடுதலை பண்ணிருப்பேன், முதல்ல கேஸே பெட்டிஷனே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பேன். அது மாதிரியா இப்போ இவங்க வந்து அந்த சொத்து வாரிசுகளும் இல்லை, அந்த சொத்து இப்போவே நீங்கள் நீதிமன்றத்தினுடைய ஆணைப்புற முறையாகவே அந்த சொத்து இப்போ அரசுக்கு தான் போக போகுது. அப்படின்னா அந்த யார் எந்த இடத்துல அம்மாவுக்கு நாங்கள் நினைவிட மன்றம் கட்டுறது? அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க சான்றோர் பெருமகனாரையெல்லாம் மணிமண்டபங்களையும் சிலைகளையும் தந்து அழகு பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் மிக உயர்ந்த தொன்மை வாய்ந்த இந்த தமிழ் சமூகத்தின் வடிவமாக இருக்கிற கல்லணையை கட்டிய கரிகால் சோழனுக்கு மணிமண்டபம் தந்த மிகச்சிறந்த மனிதநேயம் உள்ள, வரலாற்றை நேசிக்கிற, தாய் தமிழ் மண்ணை, அதன் மொழியை, அதனுடைய பண்பாட்டை நேசிக்கிற
உத்தம தலைவி, புரட்சி தலைவி அம்மா. அது மட்டும் இல்ல பாருங்க, நேசம் அவர் முன்வைக்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஜெயலலிதா அவர்கள் நினைவு மண்டபங்களை கட்டினாரு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அவ்வளவு சான்றோர்களை 50 ஆண்டுகள்ல கருணாநிதி அவர்கள் ஆட்சியாக இருந்தாலும், எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியாக இருந்தாலும் ஏராளமான நினைவு மண்டபங்களும் மணிமண்டபங்களும் சிறப்புக்குரிய கட்டடங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்வைக்கிற ஒரு கிரக்ஸ் ஆஃப் தி ஆர்குமெண்ட் வந்து அவங்க வந்து தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாரு. அதுக்கு உங்க பதில் இல்ல, சிறை தண்டனை பெற்றதுனாலேயே பொது இடத்துல இந்த மாதிரியான ஒரு மணிமண்டபத்தை கட்டுவது தார்மீக அளவில் அதுக்கு அவசியம் இல்லைன்னு டாக்டர் ஐயா சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு. ஏன்னா இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்சல் குருவுக்கு தூக்கு தரும்போது உச்சநீதிமன்ற இதே நீதிபதி என்ன சொல்கிறாங்க, தேசத்தினுடைய கூட்டு மனச்சாட்சியின் பிரதிபலிப்பாக நான் தண்டனை தரேன்னு சொல்கிறார். அவன் குற்றம் செஞ்சானுக்கு ஆதாரம் இல்லை. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களினுடைய உலகம் முழுக்க பரவி வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கூட்டு மனச்சாட்சி இந்த அரசுக்கு சொல்லுகிறது மக்கள் எங்களே அதிகாரத்திற்கு அந்த சம்பவங்களெல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு தான் ஏற்கனவே நீங்கள் முன்னுரையில் நீங்களே நெறியாளரே நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் மன்றத்தில் அம்மா உயர்ந்திருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுலாம் வந்த பிறகு தான் தனித்து நின்று 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். 2016 தன்னந்தனியாக 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கிற மக்கள் நேசித்த ஒரு தலைவி, மக்கள் வணங்குகிற ஒரு தலைவி. ஏற்கனவே நம்ம சகோதரி சரஸ்வதி சொன்ன மாதிரி வரிசையாக நான் எத்தனையோ திருத்தலங்களுக்கு போயிருக்கேன். இறை நம்பிக்கையிலே நான் கூட பார்க்க போயிருக்கேன். திருத்தலங்களில் கூட நான் திருப்பதியில் கூட அவ்வளோ கூட்டத்தை பார்க்கல. அவ்வளவு மக்கள் வரிசையாக நின்று அம்மாவோட அந்த நினைவிடத்தை பார்த்து அவங்கள மனமுறிய அகலுகிறாங்கன்னா அம்மாவுடைய அந்த சமூக நலத்திட்டங்களை உணர்ந்து அனுபவித்த ஏழை எளிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களினுடைய இதயத்தில் நிறைந்திருக்கிற புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு மெரினாவில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு மணிமண்டபம் கட்டுகிறது என்கின்ற இந்த திட்டம் தாமதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து உலகமே வியந்து பார்க்கிற ஒரு மகத்தான மணிமண்டபத்தை கட்டி எழுப்புவதுதான் நம்ம புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் செய்திருக்கிற ஒரு நன்றியா இருக்கும். தமிழ் சமூகம் நன்றியோடு பார்க்க 2 விஷயத்தை சொல்லணும். மக்கள் 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 யார் என்பதை முதல்ல டிஃபைன் பண்ணணும். அதிமுகவினுடைய தொண்டர்கள் மக்கள் அல்ல. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கம் அதிமுகவுக்கென்று தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் அந்த தலைவியை பாராட்டுவதும் போற்றுவதும் வழியிலே நின்று குழந்தையோடு நிற்பதும் மக்கள் அல்ல. மக்கள் ஒருபொழுதும் நியாயமான காரணத்தினால் மட்டுமே தேர்வு செய்வார்கள், இல்லை என்றால் புறக்கணிப்பார்கள். ஜெயலலிதா அதே போன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவராக இருந்தால் ஒரு முறை கூட ஜெயலலிதா தோற்றிருக்க கூடாது. இருங்க, நான் சொல்றேன். அடுத்து என்னுடைய சகோதரி சொல்லுகிறார், அவருக்கென்று சொத்து சேர்த்ததில்லை, அவர் யாரை பற்றியும் அவருக்காக என்று இல்லை, வாரிசு இல்லை என்று சொன்னார். சிறுதாவூர் பங்களா யாருது? அங்க இருக்கக்கூடிய கொடைநாடு பங்களா யாருது? இங்க இருக்கக்கூடிய போயஸ் கார்டன் பங்களா யாருது? இருங்க நான் சொல்றேன். இல்லை, இன்றைக்கு நாங்கள் என்னை பற்றியும் என்னுடைய சொத்தை பற்றியும் என்னுடைய தேவையை பற்றியும் நான் சிந்திக்க கூடியவர் இல்லை என்று சொன்னால் அவர் எழுதிய உயில் என்ன? அவர் என்ன சொல்லி விட்டு சென்றார்? அவருடைய காலத்தில், அவருடைய இறுதி காலத்தில், நான் இத்தனையெல்லாம் என்னுடைய சொத்துக்கள் இருக்கிறது, இதையெல்லாம் அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கிறேன், இதெல்லாம் பொது சொத்தாக மாத்துகிறேன், இது ஒருபோதும் யாராவது செஞ்சிருக்காங்களா? அதாவது நான் சொல்றேன், இல்ல சொல்றேன், இவரிடம் அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இருங்க நான் சொல்றேன், நிச்சயமா இருக்காங்க. அதாவது வீரப்பனோடு இவரை ஒப்பிடுவது மிக தவறு என்று சொல்கிறார். நானும் சொல்லுகிறேன், நிச்சயமா ஒரு எல்லை காத்த சாமி என்று சொல்லக்கூடிய மாவீரன் என்று சொல்லக்கூடிய வீரப்பன் அவர்களோடு ஊழல் வழக்கில் தொடர்புடைய ஜெயலலிதாவோடு சேர்க்க முடியாது. எந்த நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று சொன்னது? நீங்க சொல்லுங்க. நீதிமன்றம் அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தது, அவர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தா தண்டனை பெற்றிருக்க கூடும். இருங்க, நான் திருப்பி சொல்றேன். சட்டத்தால் தேடப்பட்டவர், போலீசால் சுட்டு கொல்லப்பட்டவர். எனக்கு இந்த விவாதத்தை ஒரு கட்டுக்குள், ஒரு இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில், தீர்ப்பின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கணும். இருங்க, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் ஜெயலலிதா மீது வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கு பிறகு எப்படி அவரை ஒரு அரசு, ஒரு மக்களாட்சியினுடைய அரசு எப்படி பார்க்க வேண்டும், இந்த வழக்கில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஊழல் தொடர்புடையவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை சொல்லுகிறது. எனவேதான் பொது வாழ்க்கையிலிருந்து விலக்கி வையுங்கள்,
என்பதற்காகத்தான் போட்டியிட தடை. இந்த தீர்ப்பிலே கூட ஒரு நீதிபதி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கான்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸ் வில் அபேட். இறந்த காரணத்தினால அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையும் தீர்ப்பும் ரத்து செய்யப்படுகிறது, தணிக்கப்படுகிறது இருக்கு. அதுக்கு என்ன விளக்கம்? இல்ல, நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய இந்த தீர்ப்பு தொடர்பாக இதுவரையில் இந்த அளவிற்கு ஒரு வழக்கை விவாதித்த வழக்கே கிடையாது. பல்வேறு தருணங்களில் பல கோணங்களில் இந்த வழக்கை நாம் விவாதித்து விட்டோம். ஆனால் ஒரு விஷயம் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது சொன்னால், ஜெயலலிதா இந்த நபர்களை வைத்திருந்தது என்பதும் தன்னோடு வீட்டில் வைத்திருந்தது என்பதும் இவர்களோடு சேர்ந்து பணம் ஈட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற வரியை எதை வைத்து நீங்கள் அழிக்கப் போகிறீர்கள், எதை வைத்து மாற்றப் போகிறீர்கள்? சரி, ஒருபோதும் மாற்ற முடியாது. அதுக்கு சரஸ்வதி அவர்கள் தனி அரசு பதில் சொல்றாங்க. நான் அரசியல் பேசவில்லை. நான் அரசியல் பேசவில்லை. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இதுல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அந்த தீர்ப்பை மட்டும்தான் இறுதி வரியாக எடுத்துக்கணும். அதிலிருந்து தான் நம்ம வந்து ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள் இயங்கணுன்றீங்க. ஆனால் தனி அரசு தமிழ் சமூகத்தோட கூட்டு மனசாட்சி இந்த அரசுக்கு அறிவுறுத்துகிறது, வேண்டுகோள் வைக்குதுன்ற கருத்து சொல்றாரு. இதில் இன்னமும் பேச வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னு நாம் பார்க்கிறது, ஒரு பொதுவாக தமிழ் மரபில் ஒரு தலைவர்கள் காலமாகிவிட்டால், முடிவெய்து விட்டால், அதற்கு பிறகு அவர்களை பற்றி பெருமைகளை மட்டும் பேசுவது அப்படின்ற ஒரு முறை பின்பற்றப்படு வருகிறது. அதுதான் தமிழர்களுடைய பண்புன்னு சொல்லப்படுது. அது எம்ஜிஆருக்கா இருக்கலாம், பெரியாருக்கா இருக்கலாம், காமராஜராக இருக்கலாம், பெருந்தலைவர்கள் யாராக இருந்தாலும் இறந்தவர்களை பொதுவாக விமர்சனப்படுத்துறது இல்லை. அந்த மரபை நாம் இந்த விமர்சனத்தின் மூலமாக நாம் இதை பண்ணுறோமான்னு ஒன்று. இன்னொரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்றதுனாலேயே நீங்கள் அவங்களை சார்ந்த இன்னொரு பக்கத்தை பேசாமல் இருக்க முடியாது. ஒருவரை விமர்சிக்கும் போது, ஒருவரை மதிப்பிடும் போது இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற பார்வையும் இருக்குது. மூன்றாவது, தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம், ஒரு தனி மனித குரோதம், தனிப்பட்ட ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்குமான காழ்ப்பு அப்படின்றது ஒரு 4 நூற்றாண்டு காலமாக வந்துடுச்சு. இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஒரு எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சகஜமாக பேசிக்கொள்கிற ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் அரும்பி இருக்குது அப்படின்னு ஊடகங்களில் செய்தி பார்க்குறோம். இப்படி கடும் விமர்சனத்தை, ஒரு தலைவருக்கான மணிமண்டபத்தையே வைக்கக்கூடாது, அரசின் செலவில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் எதிர்காலத்தில் ஒரு கட்சிகள் நாகரிகத்தோடு இணங்கி நட்பு பாராட்டுவதற்கு ஒரு குந்தகமாக அமையுமா, இன்னமும் காழ்ப்பு சார்ந்த அரசியலுக்கு இது எடுத்துகிட்டு போகுமா அப்படின்ற ஒரு கன்சர்ன் இதில் வருது. இன்னொன்று, ஜெயலலிதா அவர்களுடைய படத்தையே அரசு அலுவலகங்களில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு தொடுத்தார். இது பற்றி உங்கள் பதில் என்னன்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டிருந்தது. அதுலேயும் நீதிமன்றம் எந்த தீர்ப்பும் சொல்லலை. அதனால் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு தீர்க்கமாக எதிர்க்கிறதுக்கான பின்புலம், இதை பற்றி விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. விட்ட இடத்துலேருந்தே தொடங்கலாம். இல்லை, இப்போ நான் மறுபடியும் ஒரே கருத்து தாங்க சொல்ல விரும்புகிறேன். அதாவது இது மக்கள் தீர்ப்பு அல்லது ஒருவருடைய தனிப்பட்ட புகழ் பெருமை சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்குறதுக்கூட ஆபத்து என்னென்னா, ஏதோ ஒரு சமயத்தில் நாம் இந்த மாதிரியான ஒரு சட்டம் அல்லது தார்மீகம் சார்ந்த முடிவு எடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒருவர் என்னதான் இந்த மக்களுக்கு செய்திருந்தாலும் கூட, இந்த மாநிலத்துக்கு செய்திருந்தாலும் கூட, சட்ட ரீதியாக இந்த தவறு செய்த ஒரு காரணத்துக்காக அவர் மீது இருக்கக்கூடிய அந்த 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 குறைபாடு மக்கள் திருப்பி அதையும் பார்த்து தான் ஆகணும். முழுக்க இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒருவர் இறந்து விட்டால் அவரை பற்றி எந்த ஒரு தவறான கருத்தையும் சொல்வது தமிழர் பண்புக்கு சரியில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு. தமிழர் பண்பு, மரபு, கலாச்சாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஜனநாயகங்கிறது அது இந்த மாதிரியான கலாச்சார பண்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அது நான் பேசுகிறேன். இல்லை நான் பேசுகிறேன், நான் முடிச்சிடுறேன், நான் பேசுகிறேன். இல்லை, இப்போ நான் பேசுறது வேற ஒரு விஷயம் இருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜெயலலிதாவுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க, மிகப்பெரிய கோயிலே கட்டுங்க, அதெல்லாம் வேற விஷயம். அது அதிமுகங்கிற கட்சி அல்லது ஜெயலலிதாவின் மீது மதிப்புடைய எந்த மக்களும் அதை செய்யலாம். இந்த ஊரில் எம்ஜிஆருக்கெல்லாம் கோயில் கட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அது தனிப்பட்ட விஷயம்.
ஆனால் வந்து அரசு நெறிமுறைன்னு சொல்லும்போது சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன வேணா தப்பு பண்ணலாம், அப்புறம் செத்த பிறகு வந்து எந்த விமர்சனமும் இருக்கக்கூடாதுங்கிற முறைங்கிறது ஜனநாயகத்துக்கு ஒத்தது கிடையாது. அதை வந்து இறந்தவர்களை வந்து தவறாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தமிழ் மரபுக்கு அர்த்தம் வேறு. இதையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். பொதுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அது யாராக இருந்தாலும் கூட, அவங்க நெறிமுறையை மீறும் போது அவர்களை விமர்சிக்கிறோம், அவங்க சரியாக செஞ்சால் பாராட்டுறோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் உண்மையான கலாச்சாரமாக முடியும். அந்த உண்மையான கலாச்சாரத்தை தான் நம்ம ஒரு ஜனநாயக நெறிமுறையில் பேச முடியுமே வழிய வேறு எதுவும் கிடையாது. இதை கட்சி சார்ந்து பார்க்கும்போது பிரச்சனை இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜெயலலிதா பிடிக்கல, அதனால் வந்து டாக்டர் ராமதாஸ் இப்படி அறிக்கை விடுறாரு அப்படின்னு ஒருத்தர் பார்க்கலாம். அல்லது தனியரசு அவர்கள் வந்து புரட்சி தலைவர் அம்மாவை நான் இருந்தால் விடுதலையே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது அவருடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடு, அவர் தனி அரசு. அதனால் அது 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 பிரச்சனை கிடையாது. நாம் அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் வந்து நான் பார்க்க முடியாது. மிக தெளிவான விஷயம் என்னன்னா, அரசு இதற்கு உதவி கூட செய்யலாமே ஒழிய இது அரசின் திட்டமாக இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் வந்து அதிமுக இதை செய்யறதுல எந்த தவறும் இல்லைங்க அப்படின்னு நான் உறுதியாக நான் சொல்கிறேன். அரசு செய்கிறதே மரியாதை, அரசு தான். ஏன்னா நீங்கள் சொன்ன ஏற்கனவே 4 முறை தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பில் 4 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற சமூக நல திட்டங்களை தந்த சமூக உங்களுக்கு 4 முறை வந்து உங்களை வெற்றி பெற வைத்து உட்கார வைத்தது இதை செய்வதற்காக அல்ல. அதனால அதை மட்டும் காரணமா வச்சு நீங்க பேச. இரண்டாவது, தேர்தலில் ஒருவர் வெற்றி பெறுவதாலே ஒருவர் வந்து மிக சரியானவர் சொல்ல முடியாது. இந்த நாட்டில் மிக மோசமான தலைவர்களோட தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க, தோற்றும் போயிருக்கிறாங்க. அதனால அதை வச்சு தோல்விகளை வைத்து ஒரு முடிவு. ஜெயலலிதாவினுடைய வரலாற்று பங்களிப்புங்கிறது அவங்க வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. அது எல்லாவற்றையும் தாண்டி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்துல ஒரு அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயமா மட்டும்தான் நான் பார்க்குறேன். இந்தியா பொறுத்தவரையா இந்த ஊழல்ங்கிற ஒற்றை சொல்லால ஆட்சி அதிகாரத்தை மிக இலகுவாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய சதி இந்த ஊழல் அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டை திருப்பி சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம். நீங்க இப்ப சொன்னதை இல்ல ஊழல் என்ன சொல்றீங்க? அதாவது நீங்க அதிமுகவை பாராட்டுங்க, தனியரசு அவர்களுக்கு எழுப்புற கேள்வியை நானே எழுப்பி பதில் சொன்னேன். அப்படி நியாயப்படுத்த செஞ்சதுக்கு மேல ஏகப்பட்டது நான் சொல்றேன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதற்கு பிறகு நீங்க சொல்லுங்க, இன்னும் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஊழல் குற்றச்சாட்டே இல்லாத கட்சியை சொல்லுங்க. உலகத்துல சொல்றேன். அப்ப இந்தியாவிலே சொல்லுங்க. இல்ல அப்படி ஆர்குமென்ட் கிடையாது. நீங்க ஊழல் மக்களுடைய தீர்ப்பை கொச்சப்படுத்தாதீங்க. மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தொண்டர்கள் மட்டுமே எங்க அம்மா ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க. 44% ஓட்டு வாங்குனது அண்ணன் சொல்றாங்க. இல்ல மக்கள் சொல்றாங்க கொச்சப்படுத்தல, மக்கள் அவங்க கட்சிக்காரங்க தான் நின்னாங்க அப்படின்னு கிடையாது. மக்களும் சேர்ந்து தான் அம்மா மாபெரும் முதல்வரா உட்கார வச்சாங்க. 44% வாக்குகள் எங்கள் அண்ணா திமுக அம்மா தனியா வாங்கினாங்கன்னா அது மக்களும் சேர்ந்துதான். மக்கள் தீர்ப்புங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து மூடிட முடியாது. ஜனநாயகத்தினுடைய அடிப்படை மக்கள் தான். ஆனா ஜனநாயகம் என்பது சட்டத்தின் ஆட்சி தான், ரூல் ஆஃப் லா தான். சொல்லுங்க, இந்தியாவுல பாலு சார் சொல்லட்டும். இல்ல யாருமே இல்லன்றதுனால இது சரின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே தவறானவர்கள்ன்றதுனால இது நியாயமாயிராது. அதனால அந்த ஒற்றை வரியை வைத்துக் கொண்டு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை போல அந்த ஒரு வரியை வைத்துக் கொண்டு அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது, அம்மா நீங்க கொச்சப்படுத்த கூடாது, சொல்லக்கூடாது, அரசு தாங்க கட்டணும். அரசு உடன்பாடு ஒரே 2014 ஜெயலலிதா மீது இந்த தண்டனை வழங்கப்பட்ட போது கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் படங்களை எடுக்க வேண்டும், அவர் பெயரில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இறந்ததற்கு பிறகு பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தில் அவருக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்று சொன்னபோது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அப்பொழுது அவர் மீதான இந்த களங்கம் இல்லை. இப்பொழுதுதான் இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த உத்தரவு வருகின்ற பொழுதுதான் இந்த நிலைப்பாடு. எனவே அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்த்துள்ளோம் என்று சொன்னால் முந்தைய நிலைமை தீர்ப்புக்கு பிந்தைய நிலைமை பார்க்கணும். அப்படிதான் முன்னாடியே குன்ஹாவர்கள் தீர்ப்பு வரலையா? இல்ல 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 அது அப்போ வந்து இறக்கும் தருணத்தில் சட்டப்படி அவர் நிரபராதி. இல்ல 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 இறக்கும் போது அவர் மீது வழக்கு இல்ல, அவர் மீது அவர் நிரபராதி. குமாரசாமி தீர்ப்பு அப்ப பிரிவேல் ஆச்சு. அப்ப பன்னீர்செல்வம் அறிவிக்கிறார். அப்பொழுது பாமகவோ அல்லது வேற இயக்கங்களோ ஒரு கருத்தையும் சொல்லவில்லை. அது இயற்கையாக எல்லோருக்கும் நடக்கக்கூடியதான். ஆனால் தீர்ப்புக்கு பிறகு ஒரு அரசு எப்படி நடந்து ஒரு அரசியல் சட்டம் பெரிது, கட்டத்தின் ஆட்சி பெரிது. பாருங்க, சகோதரி சொன்னாங்க எங்க யாரும் பண்ணல, எங்க நீங்க நான் என்ன சொல்றேன்னா உலகமே பண்ணுகிறது. ஒரு ரிவ்யூ இருக்கு.
இப்போ ஒரு ரெவி பெட்டிஷன் பண்ணி இருக்கு, அதுல வந்து மாறுதல் இல்ல ஆகலாம். இல்ல ஐயா, இல்ல, ஐயா, இல்ல. அது வந்து ஏற்கனவே சிறையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இயற்கை நீதின்னு என்ன? இயற்கை நீதினா அவர் உயிரோடு இல்லை, அந்த நீதிமன்றத்தை சரி, அணுகுவதற்கும் ஒரு உதாரணம். வேறு செய்வதற்கும் இறந்து விட்டால் நீங்க சொன்ன கருத்து, இந்த கருத்துக்கு நீங்க தயவு செய்து பதில் சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இதற்கு தனி அரசு கூட எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். இறந்து விட்டால் எதுவும் செய்யக்கூடாது. மாவீரன் வீரப்பன், மாவீரன் பிரபாகரன் நான் ஆதரிக்கிறேன். இறந்து விட்டதாக பார்க்கப்படுகிறார். நீங்கள் எந்த எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் தெரிவிக்க கூடாது. இல்ல, நான் நீங்கள் தயாரா? இல்ல, நானு இந்த அரசு தயாரா? ஐயா, நான் சொல்றேன், நீங்கள் இறந்து விட்டதால் மட்டுமே எந்த விமர்சனமும் செய்துவிடக் கூடாது என்பது தவறு. நான் வீரப்பன்னு சில ஆனால் வைங்கன்னு ஆனால் இது தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரபாகரன் சில பிரச்சனை. வைங்கன்னு ஆனால் நான் வேண்டாம்னு ஒரு சொல்றேன். அரசிற்கு வெப்பம் ஒரு சொல்றேன். அரசிற்கு ஒரு அதுதான் சொல்றேன், ஒரு அரசு என்பது ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி என்று சொன்னால் இப்படித்தான் நடக்க வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் ஒரு அரசு, ஒரு மக்களாட்சி, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பது என் விருப்பம், நான் இப்படி செய்கிறேன் என்று ஒருபோதும் அந்த நிலைக்கு சென்று விடக்கூடாது. இல்ல, ஆசியாவிலையா இப்போ நீங்கள் பெனாசீர் பூட்டோன்னா ஊழல்லாம் ஓட வச்சிருவான், நவாப் ஷெரீஃபை ஓட வச்சிருவான், ஷியாவை கொன்றுவான். இங்கே ராஜீவ்காந்தி போர்பர் சூழலில் 10 ரூபா வாங்கினாருன்னு சொல்லிட்டு ஆட்சியை கவுந்துருவான். மிக சாதாரணமாக நடக்கும். சிபுசோரன் உள்ள இருக்கார், மாநில உரிமைகளுக்காக மாநில கட்சியில் இருக்க எந்த தலைவனாவது இப்போ சுதந்திரமாக வெளியே வழக்கு இல்லாமல் இருக்கானா? ஐயா, மாயாவதியாக இருந்தாலும், லல்லு பிரசாத் யாதவாக இருந்தாலும், முலாயம் சிங் யாதவ், அவ்வளவு ஒரே ஒரு காட்டன் சேலை உடுத்திக்கிட்டு மேற்கு வங்காளத்து பெண் சிங்கம் மம்தா பானர்ஜி, சாதாரண ஒரு சாரதா சிட்பண்ட்ஸ் ஊழல்ல ஓட ஓட விரட்டி இன்னைக்கு அந்த அம்மா எவ்வளவு எழுச்சியாக இந்திய அரசியலை நகர்த்திக்கிட்டு இருந்த ஒரு அவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு தலைவர். இதுக்கு பாவம் இல்ல சொல்லணும் சார், அமைச்சரை, அவங்களுடைய அமைச்சரை, நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுப்பில் இருக்கும்போது போய் கைது பண்ணிட்டு வருது மத்திய அரசு. அது மாதிரி சிபுசோரன் உள்ள இருக்காரு, லல்லு பிரசாத் இருக்காரு, வீரபத்ர சிங் இருக்காரு, எடியூரப்பா இப்ப நேத்து குற்றவாளி, நாங்க இன்னைக்கு அடுத்த முதலமைச்சர் இருக்காங்க. ரெட்டி நேத்து குற்றவாளி, இது சிபுசோரனோ, லாலு பிரசாதோ, சரத்பவாரோ, மம்தாவோ, முலாயமோ, மம்தா, மாயாவதியோ யாராக இருந்தாலும் அவங்க மாநில உரிமை குரல் கொடுக்குறாங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பிரதிநிதியா இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பார்வை. அதுக்காக அவங்க தவறு செய்யும் போது அந்த தவறெல்லாம் யாருமே கண்டுகொள்ளக்கூடாது. நீதிமன்றமே அவங்க தவறு செய்தாங்கன்னு தீர்ப்பு சொல்லிட்டா அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய மற்ற அரசியலை தான் பார்க்கணும், அப்படி எப்படி சொல்ல முடியும்? இல்ல, இங்கதான் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். இந்த இயல்பாவே ஒரு தந்திரம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு பிராந்திய ஒரு கருத்தியலை முன்வைக்கிற யார் ஒருவரையும் ஊழல்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்து அவனை அரசியலிருந்து முடக்கிட்டு தேசம் முழுக்க சுரண்டி கொளுத்து கிடக்கிற பரம்பரை ஊழல் திருடன் இருக்காங்க, அவன் தொடர்ந்து ஆட்சியே இருக்கான். அவன் எவனும் ஜெயிலுக்கு போயிருக்கான். பொதுமைப்படுத்த முடியாதுன்றதான் பாயிண்ட். ஏதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தலைவன், நான் பச்சையா கேட்கிறேன், ஏங்க இப்ப சோனியா காந்தி ராகுல் காந்திக்கே சம்மன் கொடுத்துட்டு இருக்காங்க, சிறைப்பட்டு இருக்காங்களா? 5 வருஷம் சொத்து முடக்கம். ஒரு ஆளை சொல்லுங்க நீங்க தேசிய அளவில், வருங்காலத்தில் கூட சொல்றேன் நான், எந்த தேசிய கட்சியினுடைய தலைவனையும் இந்திய நீதிமன்றம் தண்டிக்காது, வழக்கு பதிவு செய்யாது. ஆனா பிராந்திய கட்சியில் இருக்கிற ஏழை சாதாரண பொதுமைப்படுத்துறீங்க. உண்மை ஒரே சர்வ வல்லமை படைத்த ஜெயலலிதா சாதாரணமான நான் அன்புமணியை இருந்த காலத்தில் ஜெயலலிதா நீங்க சொல்றாங்க. பாலண்ணா இருங்க, நான் அன்புமணியாவுக்கும் சொல்றேன், இந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. நான் இல்ல காமராஜர் ஐயாவை மேலே சுமத்துன இந்த இது பச்சை நன்றி இல்லாத இந்த சமூகம், தொடக்கத்துல நான் பேச ஆரம்பிக்கும் போதே இந்த கேள்வியை நானே எழுப்பி பதில் சொன்னதோட காரணம் அதுதான். தனியரசு அவர்கள் சொல்லக்கூடியது முழுக்க உண்மை, அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது, அது புதுமைப்படுத்துறது கிடையாது. இந்தியாவில் காங்கிரஸ், பிஜேபி ஆகிய 2 கட்சிகளுமே மாநில கட்சிகளையும் அல்லது ஒரு சிறுபான்மை சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய கட்சிகளையும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய தலைவர்களை இப்படித்தான் தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதில் எந்த இனப்பத்தில் அரசியலே இல்லை, தொடர்ச்சியாக இது செய்கிறாங்க. ஜெயலலிதா, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், உங்களுடைய அந்த கருத்தில் நான் மாறுபடலை, அது அப்படி தான் நடக்குது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த காரணத்தினாலே நீங்க மாநிலத்துக்காக போராடுறீங்க, நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி, நீங்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதி என்ற ஒரு காரணத்தினாலே நீங்க இதுக்குள்ள போகாம இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு லாலுவும் அல்லது மற்ற சிபுசோரனும் மாயாவதியும் ஜெயலலிதாவும் அந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டிலே இல்லாமல் இருந்தால் மாநில உரிமைக்கான போராட்டமும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான போராட்டம் இன்னும் மேலே கூட போயிருக்கும். ஆக மற்றவர்களை விட அவன் சொல்றானோ இல்லையா, முதல்ல நாம சுத்தமா இருக்கணும். ஆக இதுல கொஞ்சம் அது வெளியில் நியூஸ் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா ஊழல்ங்கிற ஒண்ணு மட்டுமே குற்றம் சாட்டி அந்த ஒரு அடிப்படையில் மட்டுமே ஜெயலலிதாவையோ சிபுசோரனையோ பார்க்கறது நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுடைய அனைத்து விஷயங்களும் தான் கருதணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட இந்த சட்டத்தின் ஆட்சிங்கிற விஷயத்தை நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா ஏன் கிள்ளுக்கிறையா நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த நாட்டுடைய ஆட்சி அப்படிதான் இருக்கு, அரசியல் அப்படிதான் இருக்கு. நாட்டில் ஊழல் செய்யாத யாராவது சொல்லுங்க பார்க்கன்ற ஒரே வார்த்தையில அதை நீங்க விடுத்து விட முயற்சி செய்யலாம். ஆனா மக்களுடைய பார்வை முடிக்கிற மக்களுடைய பார்வையிலிருந்து
இந்த பிரச்சனையும் சேர்த்து நாம் பார்க்கிறோம். என்னுடைய கருத்து என்ன தெரியுங்களா, இங்க வந்து அயோக்கியத்தனமான தேசிய கட்சிகள் செய்கிற எல்லா தவறையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லைனாலும் கூட மாநில கட்சிகள் இன்னும் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, என்ன யோக்கியமா தவறு இருக்க முடியும்? இருக்கணும்ன்றீங்க. ஆமா, நீங்க நிச்சயமா சுத்தமா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க மாநில கட்சியா இருக்கிறதுனாலயோ அல்லது வந்து சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய கட்சியா இருக்கிறதுனாலே நான் ஊழலை செய்வேன், நீங்க அதை கண்டு கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன நீங்க நினைச்சீங்கன்னா இறுதியில மாநிலத்தின் நலன் தான் பாதிக்கப்படுகிறது, இறுதியில வந்து அந்த சமூகத்தின் நலன் தான் பாதிக்கப்படுகிறது. நீங்க செய்யக்கூடிய தவறினால் உங்கள் கட்சி பலவீனப்படுகிறது என்பதை பாருங்கள். ஒட்டுமொத்தமா பாருங்க, நான் முடிச்சிடறேன் ஐயா, அப்புறம் நீங்க பேசுங்க. அதாவது இந்த கட்சிகள் செய்ய ஏன் அதிமுக கதற கதற அடிக்கிறாங்க? நீங்க செய்யற தவறுகளுக்கும் அதுல காரணமா இருக்கிறது. அவன் அயோக்கியன் மட்டும் கிடையாது, நாமும் அயோக்கியனா இருக்கிறோம். இது மக்களாகிய நாங்க எப்படி பாக்குறோம்னா, இது ஒரு விஷயத்துல ஒழுங்கா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு பட வேண்டிய அவசியம் இல்லையே. உங்க அத்தனை பேர் மடியிலும் கனவு இருக்கிறது, எல்லா மாநில கட்சி மடியிலையும், எல்லா பிசி கட்சி மடியிலும், எல்லா எஸ்சி கட்சியிலும் மடியிலும் இந்த பிரச்சனை இருக்குமானால் அப்ப அந்த மக்கள் எங்க போய் நிற்பாங்க? ஆக வந்து பிஜேபி செய்யறதையும் காங்கிரஸ் செய்யறதையும் நான் ஒரு காலம் ஊழல்ங்கிற ஒரே ஒரு காரணத்தை காட்டி லாலு யாதவையோ அல்லது வந்து மாயாவதியோ ஜெயலலிதாவையோ மமதா பானர்ஜியோ வந்து அவர்கள் வந்து தீர்த்துக்கட்ட அரசியல் ரீதியாக தீர்த்துக்கட்ட வந்து முயற்சி செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த கட்சிகளும் அதை பற்றிய கவலை இல்லாமல் தப்பிக்க முடியாதுங்கிறது என் கருத்து. ஆயிரம் ஆண்டுகளா அடக்கப்பட்டு தாழ்ந்த நிலையில் உழைக்கிற ஒரு வர்க்கத்திலிருந்து ஒருத்தன் நாடாளுகிற அதிகாரத்தை பெற்று ஆட்சி அதிகாரத்தை நுகர்ந்து தன்னுடைய மண்ணை தானே ஆளுகிற வாய்ப்பை பெறுகிற ஒருவன் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டான்னு அந்த சமூகத்துக்கிட்டேயே அவனுடைய பங்காளியே சொல்லித்தாயா இந்த ஆட்சியை கெடுக்கிறான். ஆனால் வெளியூர்லேருந்து வந்து ஒருத்தன் பிரபு பெரிய கோட்டை கட்டாருன்னா துறை வர்றாரு, பிரபு வர்றாரு. ஒரு கேள்வி, கூவத்தூர்ல நீங்க வாங்கினது எவ்வளவு? நான் 1000 கோடி ரூபாய் வாங்கினேன். சரி, நான் இந்த பொது அரங்கத்துல இந்த பொது அரங்கத்துல உண்மை அறியும் சோதனைக்கு தனி அரசு வர தயாரா? தனிநபர் விஷயத்துக்கு இல்ல இல்ல, நான் குற்றச்சாட்டு அடிப்படையில் சொல்றேன். இது தனிநபர் விமர்சனம் அல்ல. நம்ம எங்கே தொடங்கி எங்கே போறோம்? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கையிலே சிடியை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய செய்தியை ஒரு நீதிமன்றம் நம்ம எங்கே தொடங்கி எங்கே வரோம்? மக்கள் மன்றத்தை ஏத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்க நீதிமன்றம் தேவையில்லை, மக்கள் மன்றம் தாங்கிறீங்க. மக்கள் மன்றத்துக்கு முன்னால் நான் இந்த கேள்வி எழுப்புறேன். குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது, நீங்கள் உண்மை அறியும் சோதனைக்கு தயாரா? நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் அப்புறம் நீங்க அடுத்தவங்க யாருக்கு நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க அது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு, நாங்கள் வழக்கை சந்திப்போம். இங்க பாருங்க, ஒரு உங்களுக்கு நீதிமன்ற வழக்கான தனி அரசுக்கு வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், இப்பவும் நான் சொல்றேன். இது அதாவது என்ன சொல்றேன், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழக்கின் ஆவணத்தின் அடிப்படையில் வாங்கிய தொகையாக நீங்கள் சொல்லக்கூடிய தொகை எவ்வளவு சொல்லுங்க? 1000 கோடி ரூபாய் சொல்றேன். அது வந்து உங்களுடைய கற்பனை. நீ கற்பனை சொல்றேன். ஆவணத்துல சொல்லுங்க. தனி மனிதர் தாக்குதலுக்குள்ள போக மாட்டாங்க. வீட்டு சொல்றேன் பாருங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் இந்த விவாதத்திலிருந்து விலகி சென்று விவாதிக்க விரும்பவில்லை. ஆவணத்தின் அடிப்படையில் விலகி பர்சனலா போயிட்டீங்க. இது பர்சனல் இல்ல, இது பர்சனல் இல்ல. அதாவது பொது அரங்குல ஊழல் செய்வதை நியாயப்படுத்தி சொல்லக்கூடிய எந்த வாதத்தையும் நாம் அனுமதித்து விடக் கூடாது. அந்த பொறுப்புணர்ச்சியோடு நான் இந்த கருத்தை அவர் வைக்கிறார். இது தனிநபர் விவாதம் அல்ல. தனியரசுக்கும் எனக்கும் மிக நெருங்கிய நட்பு இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் அரங்கத்தில் வந்தால், பொது அரங்கத்தில் வந்தால் எல்லா விவாதத்தையும் எல்லா கொள்கைகளையும் எல்லா விமர்சனங்களையும் சந்திக்கக்கூடிய வல்லமை ஒரு பொது தளத்தில் அவருக்கு அவர் பதில் சொல்லிருக்கிறதா? அவருக்கு கேள்வி இருக்கு, அவர் பதில் சொல்லிடுவாரு. இன்னைக்கு திரு ஸ்டாலின் கொடுத்த அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல, இல்ல அவர் தவறா வழக்கு போட்டிருக்காரு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இது யாருக்கும் தெரியாது. இங்க பாருங்க ஐயா, நாங்க வந்து எதையும் விட்டு விட மாட்டோம். ஊழல் எதிர்ப்பினுடைய ஒற்றை பிரதிநிதியா முழங்குறாரு திரு பாலு. அது அந்த மாதிரியான ஒரு எங்கள் இயக்கம் அப்படித்தான். ஒருபோதும் ஊழலுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எந்த விதத்திலும் நாங்கள் துணை போக மாட்டோம். தனி அரசு பதில கேட்ப, நீ ஒரு கடுமையான குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க, அவர் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லட்டும், நான் இனிமேல் பேசவே இல்லை. அண்ணா இந்த ஒரு விஷயத்துக்கு, ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் சாதாரணமா அரசியல் அதிகாரத்திற்கு மேலே வந்து விட்டார்கள், அவர்கள் ஒரு வீடு கட்டி விட்டார்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? நீங்கள் எத்தனை கோடிக்கு வேண்டுமானாலும் கட்டுங்கள், ஆனால் முறையாக சம்பாதித்து கட்டுங்கள். சரி, நான் ஒன்றும் இல்லையா, இவங்களுடைய கட்சி தான், இவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் வேல்முருகன் ஒருத்தர் இருக்காரு, தமிழக வாழ் உரிமை கட்சி வச்சிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி உங்கள் தலைவர்களை பற்றி வெளியிருந்து யார் சொல்ல சாமி? உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் கட்சியில் இருந்தவர் தான்.
அடுக்கடுக்கு அவங்க கட்சி மேல இதெல்லாம் தேவையற்ற அடுக்கு விவாதங்கள். ஊழல்ல நான் எத்தனை கேட்கறது, ஊழல் என்ன நீங்க வர ஊழல் சொல்லட்டுமா நீங்க சொல்லுங்கன்றா. நீங்க நீங்க இல்ல விளக்க சொல்லுங்க. நீங்க இருக்கிறத அது சொல்லுங்க. மட்டும் நீங்க இல்ல. தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஏன் தேவையில்லாம நான் இந்த பொது இந்த விவாதத்துல விவாதத்துல கேக்குறேன். பாட்டாளி மக்கள் நீங்க கட்சி எல்லாத்தையும் நியாயப்படுத்தி ஒரு பேசுற நிமிஷம். பொழுது அவரை இல்லையா இப்ப கடுமையான குற்றச்சாட்டு சொல்றீங்க. இந்த வேல்முருகன் தான் டாக்டர் தனியார் ராமதாசியா சுமைப்போம். மேலையும் பாட்டாளி மக்கள் கட்சி மேலையும் பாலண்ண மேலையும் ஏராளமான நீங்களே ஊழல் செஞ்சிருக்கீங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றாரு. அதாவது தனிநபர் விமர்சனத்துக்கு போறோம் நம்ம. ஊர்ல எவ்வளவு வாங்குனீங்கன்ன பிறகு வேர்த்திருச்சு அண்ணனுக்கு. ஒண்ணும் அவர் இல்ல. என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு புரியல. இல்ல நீங்க அதுவரையில நல்லா பேசுறாரு. தனியரசு நல்லா எதிர்கொள்வாரு. இல்ல, ஒண்ணு அவர் என்ன இல்ல. போறாருன்னா, அவருக்கு நிரூபிச்சு காட்டுங்க. நம்ம எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்துட்டோம். இப்ப அவருக்கு என்ன போறாருன்னா எனக்கு எந்த பொறாமையும் தனியரசும் நீங்க நிறைய பாட்டாளி சம்பாதிக்கிறீங்க. ஒரு எனக்கு நிமிஷம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி தனியரசும் ஒரு பெரிய ஆளா வந்துருவாரு. டாக்டர் ஐயா மாதிரி சின்னையா மாதிரி தனியரசும் ஒரு பெரிய ஆளா வந்துருவாரு. கூவத்தூர் சம்பவத்தை ஒட்டி சொல்றேன். இப்ப ஏற்கனவே ராமதாஸ் ஐயாவும் சின்னையா மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. பாலன்னு தூண்டுறாரு, அவங்களை இலக்காக்குறாரு, குற்றவாளியா தனியரசு வாயிலிருந்து வரணும்னு. நான் எனக்கு விரும்பல. ஏன்னா ஒரு கருப்பு தமிழ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு கட்சி நடத்துறான், ஒருத்தர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறான், இந்திய பேரரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக வந்திருக்கான். எனக்கு தெரியும் அவன் எவ்வளவு திருடுனாலும் திருடுன்னு சொல்லுவேன், அவன் அழகா இருந்தாலும் இன்னும் அழகா இருந்தான்னு சொல்லுவேன். இவங்க பாருங்க, நான் ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன், தனியார் சைக்கிள் வாங்கிட்டேன், ஆனா ஒரு கருப்பு பாடு அவர் சிறப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்றது நியாயம். அவர் தப்பு பண்ணா அவர் மேலும் தப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து அவரை பாராட்டுற விஷயமா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நிமிஷம், நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்க மாட்டான், நேர்மையா அரசியல் களமாடுறான்னு எனக்கு தெரியும். ஆனால் பாலனுக்கு தெரியாது. ஏன்னா பாலன் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க ஒரு உயர்ந்த அரசியலை பத்தியோ தத்துவார்த்த கோட்பாடு தெரியாது. ஒரு பிழைப்புவாத அரசியல் இருக்கிறாங்க. நம்ம கூவத்தூருக்கு இது எடுத்து போனதும் தப்பா போயிடுச்சு. ஒரே நிமிஷம் தலைவா, இவங்க சொன்னாரு கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்லாம் சோறு இல்லைன்னு உயர்நீதிமன்றத்தில் பாலன் தான் வழக்கு தொடுத்தாரு. அது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்லயே மிகப்பெரிய உயர் அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு நடத்தினாங்க. வயிறு நம்ம சாப்பிட்றாங்க, வாயில துணி இல்லை, கையில் விலங்கு இல்லை, சங்கிலி இல்லை, குண்டர்கள் இல்லை அப்படின்னு எந்த அளவுக்கு கற்பனையா உண்மைக்கு மாறான தகவலை உயர்நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்காரு. முறைப்படி முறைப்படி இவரை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் பொறுப்புல இருந்தே இவரை நீக்கி இருக்கணும். ஆனாலும் நாங்க பாலன் இருக்குன்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறோம். நான் பாலன் நம்புறேன், நல்ல மனுஷன். அரசியலுக்காக கூட தனியரசு உண்மையிலேயே நீங்க உண்மை கண்டு சோதனை இல்ல, உங்களை மாதிரி இல்ல, உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற நீ எந்த விசாரணை அமைப்பு வேணாலும் உண்மை கண்டறியும் சோதனை இல்ல, அதை விட பெரிய சோதனையா இருந்தாலும் தனியரசு தயாரா இருக்கிறேன். தாய்ப்பாலை போன்றது, இளநீர் போன்றது, கலப்படம் இல்லாதது. நீங்க இந்த விவாதம் இறுதியில வந்து வேற மாதிரி கொஞ்சம் திசை திரும்பி இருக்கிறது. என்னுடைய கருத்து, நாம் சமூக நீதிக்காக போராடுறோம், நம்ம வந்து தமிழகத்தின் உரிமைக்காக போராடுறோம், மக்களுடைய நன்மைக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்கு முன்னாடியும் ஊழலை நியாயப்படுத்த முடியாது. சமூக நீதிக்கு எதிரானது. எங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல, தமிழக மக்கள் 44% மட்டும் இந்தியாவின் 3வது பெரிய கட்சி இன்னைக்கு எங்க அம்மாவுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பேசுறாங்கல்ல, இன்னைக்கு இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கம். மக்கள் அந்த அளவுக்கு எங்க அம்மாவை நேசிச்சாங்க, இன்னும் நேசிக்கிறாங்க, நேசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. புரட்சி தலைவரும் எங்கள் அம்மாவும் மக்கள் இதயத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு தலைமை தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது ஒரு பெருமையா நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா மணிமண்டபம் இவங்க சொல்றதுக்கு மேல நாங்க கட்டுவோம். தமிழக மக்கள் சேர்ந்து கட்டுவோம். கண்டிப்பா கண்டிப்பா நடக்குங்க, கண்டிப்பா நடக்குங்க. குற்றம் சொல்றதுக்காக தான் இவங்க முதல்ல மக்கள் மன்றத்தில் எங்களுடைய பலம் என்ன என்பது இவங்களுக்கும் தெரியும். அதை தடுத்து நிறுத்த உரிய சட்ட நடவடிக்கை மக்களுக்கு முன்னால் உங்க சட்டம், உங்க நடவடிக்கை எதுவா இருந்தாலும் நன்றி. நால்வருக்கும் நன்றி. நிச்சயமா எங்கள் அம்மாவுடைய என்றைக்கு மற்ற விஷயங்களை ஆரோக்கியமா பேசணும். உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.